Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.16ல 4th question பாருங்க. Draw the graph of y is equal to x squared plus 3x plus 2 and use it to solve x squared plus 2x plus 1 equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லிட்டு அதுலேருந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து ப்ராப்ளம் வந்ததால் ஸோ இதை எப்படி போடுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது எக்ஸுக்கு வந்து சில லிமிட்ஸ் கொடுத்து அதுக்கான ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கிராஃப் வரைவோம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கிராஃப் வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். சரியா? அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். சரியா? அந்த ஸ்ட்ரைட் லைனும் கிராஃபும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அங்கேருந்து எக்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சராக எடுத்துப்போம். சரிங்களா? கிராஃப் வந்து இப்படியும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராஃபில் கர்வை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் கூட டச் பண்ணலாம். அந்த மாதிரி டச் பண்ணிச்சுன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை மட்டும் நம்ம ஆன்சராக எடுத்துப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சொல்யூஷனும் வரலாம். அது என்னென்னா, கர்வை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் சுத்தமாகவே இன்டர்செக்ட் பண்ணாமலும் இருக்கலாம், டச் பண்ணாமையும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அதோட சொல்யூஷன் வந்து நோ ரியல் ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த 3 வேஸில் வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கலாம். இப்போ இந்த சம்முக்கு நம்ம எப்படி நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ சொல்யூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to x squared plus 3x plus 2. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எக்ஸுக்கு வந்து -4லேருந்து 4 வரைக்கும் லிமிட்ஸை அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்து ப்ராப்ளம் வந்தால் லிமிட்ஸ் வந்து எல்லா சமக்குமே -4லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? -1 0 1 2 3. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர்ட், அதுக்கப்புறம் 3x, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய்ன்ற வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் வேணும். என்ன பண்ணணும்? இந்த எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள். 16 9 4 1 0. இப்போ எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்குது. அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ப்ளஸ் ஆகிடும். சரியா? அடுத்தது 1 4 6 9 3 3s are 9 16. அடுத்தது 3x. 3 எடுத்துகிட்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 4s are 12 மைனஸ் 3 3s are 9 மைனஸ் 9 3 2s are 6 மைனஸ் 6 3 1s are 3 மைனஸ் 3 0 3 6 9 12. அடுத்தது கான்ஸ்டன்ட். இப்போது ஒய்யோட வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே கொடுக்கணும். 16 18 18 மைனஸ் 12 வந்து 6 9 மைனஸ் 9 0 ரிமைனிங் 2 4 ப்ளஸ் 2 6 6 மைனஸ் 6 0 3 3 மைனஸ் 3 0 ஆட் பண்ணிங்கன்னா 2 4 6 10 12 18 20 6 8 10க்கு 0 ரிமைனிங் 1 2 3. ஸோ 30 கிடைக்குது. சரியா? இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -4, 6 அதாவது எக்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ எழுதணும். அடுத்தது -3, 2 -2, 0 -1, 0 0, 2 1, 6 2, 12 3, 20 4, 30. இப்போது இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் வரைஞ்சால் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தேவை. ஸ்ட்ரைட் லைன் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அந்த லீனியர் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸை எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. y is equal to x squared plus 3x plus 2. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் x squared plus 2x plus 1 equal to 0. இதை சால்வ் பண்ணணும். ஸோ இது கேன்சல் ஆகணும். என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிற மாதிரி சைன் மாற்றிக்கணும். சரியா? y மைனஸ் 0 y ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகும். 3x மைனஸ் 2x எக்ஸு 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1. சரியா? இப்போ நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம சேம் இதே மாதிரி டேப்லர் காலம் போட போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட் சேம் அதே மாதிரி -4லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கிறேன். -3 -2 -1 0 1 2 3 4. ஓகேவா? அடுத்தது என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஒய்ன்றது கிடைக்கணும். ஓகேவா, ஆட் பண்ணுங்கள். -3 -2 -1 0 1 2 3 4 5. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். -4, -3 -3, -2 -2, -1 -1, 0 0, 1 1, 2 2, 3 4, 2, 3 3, 4 4, 5. ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் கர்வும் எப்படி மீட் பண்ணுதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து ஆன்சரை வந்து எழுதுவோம். ஸோ இப்போ கிராஃபில் பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஸ்கேல் என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு வரும். சரிங்களா, இப்போ அந்த கர்வுக்கான பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிடலாம். -4, 6 -4 6 -4, -6 -3, -2 -2, -0 -1, -0 0, 2 1, 6 2, 12 3, 20 3 இங்கே இருக்குது 3, 20 4, 30. ஓகேவா, ஸோ இது 4 30ன்றது இங்கே இருக்குது 4, 30. ஸோ இப்போ இதை வந்து ஒரு கர்வ் வரைஞ்சிடலாம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னது, y is equal to x² + 3x + 2. ஓகேவா, அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறோம். -4, -3 -4 -3ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -4, -3 -3, -2 -2, -1 -1ன்றது 0க்கும் -2க்கும் இன் பிட்வீன் இந்த பாயிண்ட்டு. -2, -1 -1, 0. ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் இருக்குது, -1, 0. அடுத்தது 0, 1 0 1ன்றது 0க்கும் 2க்கும் இன் பிட்வீன். 0, 1 1, 2 2, 3 வந்து இங்கே இருக்குது 2, 3. அடுத்தது 3, 4 4 வந்து இங்கே இருக்குது 3, 4 4, 5 5ன்றது 4க்கும் 6க்கும் இன் பிட்வீன் 4, 5. ஸோ இதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். இதுக்கான ஈக்குவேஷன் என்னது, y is equal to x plus 1. இப்போ இந்த கர்வும் ஸ்ட்ரைட் லைனும் நமக்கு எப்படி மீட் பண்ணுது பாருங்கள். இது கர்வ் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அது எந்த பாயிண்ட்டு, -1 அப்படின்ற வேல்யூவில் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ இதோட சொல்யூஷன் செட் நமக்கு ஆன்சர் என்ன வரும், -1ன்றது தான். therefore சொல்யூஷன் set equal to -1.